விவாகரத்து சட்டம் உண்மையில் மக்களை காப்பாற்றுகிறதா அல்லது விரும்பாத உறவுகளில் கட்டாயமாக சேர்த்து வைக்கிறதா? ஆம், பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவினால் புதிய விவாகரத்து சட்டம் விரைவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதே நேரம் முஸ்லிம் திருமண சட்டங்களிலும் மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தின் பிரதான திருத்தங்களாக விவாகரத்து பெறுவதாயின் விபச்சாரம், தீய எண்ணத்துடன் கைவிடுதல் அல்லது பாலியல் இயலாமை ஆகிய 3 திருமண குற்றங்களில் ஒன்றை நிரூபிக்க வேண்டும். அத்தகைய குற்றங்களை நிரூபிக்க தேவையில்லாமல் இரு தரப்பினரின் விருப்பத்தின் பேரில் விவாகரத்து செய்யக்கூடிய குற்றமற்ற விவாகரத்து, அதாவது நோ ஃபால்ட் டிவோர்ஸ் என்கின்ற முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என ஃபைசர் முஸ்தபா முன்மொழிகிறார். அதே போல முஸ்லிம் விவாக சட்டத்திலும் சில குறைபாடுகள் திருத்தப்பட வேண்டும் என அவர் முன்மொழிந்துள்ளார். அதாவது முஸ்லிம் பெண் ஒருவரின் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதெல்லை 18 உயர்த்தப்பட வேண்டும். முஸ்லிம் பெண் தனது திருமண சான்றிதழில் கையொப்பமிடும் உரிமையை வழங்க வேண்டும். காதி நீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்தரணிகளாக இருக்கப்பட வேண்டும் என்பதுடன் அந்த பதவிகளுக்கு பெண்களும் விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். முஸ்லிம் பெண்களின் பராமரிப்பு வழக்குகளை விசாரணை செய்யும் அதிகாரம் காதி நீதிமன்றங்களிடமிருந்து நீக்கி நீதவான் நீதிமன்றங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எவ்வாறாயினும் இதுபோன்று சட்டங்களில் திருத்தங்களை செய்வதற்கு முன் நடைமுறை மற்றும் சாத்தியமான சிக்கல்கள் குறித்து நாட்டின் துறைசார் நிபுணர்கள், மார்க்க தலைமைகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இனியும் பிரச்சனைகள் வராத வண்ணம் திருத்தங்களை முன்வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினரிடம் நாம் வேண்டிக் கொள்கிறோம்.